ஒவ்வொரு ஆண்டிலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையிலான வேறுபாடுகளை இந்த தரவுகள் காண்பிக்கிறது. இங்க ஒரு வருடத்துக்கு 2 தரவுகள் கொடுத்திருக்காங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறது ஏற்றுமதி, எல்லோ கலர்ல இருக்கிறது இறக்குமதி. ஒய்எச்ல ஒரு அலகுக்கு 2000 அப்படின்னு அளவுகள் கொடுத்திருக்காங்க. அது அந்த பொருட்களோட எண்ணிக்கை. வினா எண் 1, அனைத்து ஆண்டுகளின் ஏற்றுமதியின் சராசரி மதிப்பு எந்த ஆண்டின் ஏற்றுமதி மதிப்பிற்கு அருகில் உள்ளது? எல்லா வருடங்களோட ஏற்றுமதியவும் நம்ம கூட்டணும். இங்க 5 வருடங்கள் கொடுத்திருக்கனால இது 5ஐயும் கூட்டி 5ஆல வகுக்கணும். வகுத்துட்டோம்னா நமக்கு 7400 கிடைக்குது. இப்ப 7400க்கு பக்கத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல 7000 இருக்கு, 2024ல 9000 இருக்கு. இது ரெண்டுல 7000 தான் 7400க்கு மிக அருகில காணப்படக்கூடியது. அப்போ 2021 தான் இங்க சரியான விடையா இருக்கும். ஆப்ஷன் B ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2, மொத்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன? மொத்த ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா வருடங்களோட ஏற்றுமதியவும் நம்ம கூட்டணும். கூட்டிட்டா 37000 கிடைக்குது. இதே மாதிரி மொத்த இறக்குமதியோட மதிப்புகளையும் நம்ம கூட்டணும். கூட்டிட்டோம்னா 33000. இப்ப இந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 37000 மைனஸ் 33000 கழிச்சுட்டா 4000 விடையா கிடைக்குது. அது ஆப்ஷன் D ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3, 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 2021ஆம் ஆண்டின் இறக்குமதி எத்தனை மடங்கு உயர்ந்துள்ளது? இங்க கிராஃப்ல பாருங்க. 2020ஓட இறக்குமதி 2000, 2021ஓட இறக்குமதி 10000. இது இரண்டுக்கும் இடைப்பட்ட மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 10000 டிவைடட் பை 2000 போட்டா கிடைச்சிரும். வகுத்து பார்த்தா 5 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் C தான் சரியான விடை, டிக் பண்ணிக்கோங்க.